இந்த கூட்டம் வந்திருப்பது தலைவனின் சிங்க முகத்தை பார்க்கத்தான், அந்த தங்க முகத்தை பார்க்கத்தான். புயல் அல்ல, அவரது புன்னகையே போதும் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிடும். தலைவர் சொல்வதை செய்பவர்கள் மத்தியில் தலைவர் நினைப்பதையே செய்து முடிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், 2026 தமிழகத்தின் முதல்வர், நம் வெற்றி தலைவர் தளபதி உங்களை பார்க்க நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் KS மற்றும் தலைவரை காண கூடியிருக்கும் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றியம், கிளைக்கழகம், வார்டு பகுதி மற்றும் சார்பணிகள், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார். மங்களகரமான மஞ்சள் மண்ணில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார். இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை. தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை. நண்பர்களே, நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல, ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக. தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் கொள்கையை கொண்டு செல்லுங்கள். நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் அஸ்திவாரம். தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. திக்கெட்டும் திசையெட்டும் இருந்து பெரியோர்களும் தாய்மார்களும் கூடி இருந்தது இந்த ஒரு நொடிக்காகத்தான். நேரில் வந்திருக்கிற சொந்த பந்தங்களே, நேரகில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர், வருங்கால முதல்வர், தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற மந்திரம், தர்மத்தாயின் தல புதல்வன், உங்கள் முன்னால் ஈரோடு மண்ணில், நம் கொள்கை தலைவர் மண்ணில் வெற்றி தலைவர் இதோ வருகிறார். Hello. விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் எளியவன் குரல்தான். விஜய் தனியார் இல்ல கடல்னா.
மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? அது மட்டும் இல்ல, இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண். இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காலிங்கராயன் அணை, காலிங்கராயன் கால்வாய். காலிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களாம். பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதே தைரியத்தை, அதே துணையா என் கூட நிக்கிறீங்க. இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம்? இதை எப்படி நம்ம கெடுக்கலாம்? என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம்? என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம்? இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதனால என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும், எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது
ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான், படுத்துச்சான். அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க. தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன்.